எஸ் மைக்னு சொல்லப்படும் இந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் ஓரத்துல 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறான். இப்போ அந்த ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா தோட கையில தூக்கி தோட பாக்கெட்ல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு சாப்பிடறதுக்கு ஃபுட், படுக்கிறதுக்கு பெட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு மறுநாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது தோட பாக்கெட்ல போட்டுட்டு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு போகவும் செஞ்சிடறான். ஸ்கூல் இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஷாப்புக்கு போய் அங்க பார்பி பொம்மைகள் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு போடுறதுக்கு வந்து கொடுக்குறான். அந்த ஒரு பொண்ணு இப்போ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வந்து இருக்கா. இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு கர்ச்சீஃப் ஒன்று எடுத்துட்டு அந்த பொண்ணு எனக்கு இதுல ட்ரெஸ் வேணும்னு வந்து கேக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த டவல் மேல படுக்க வச்சுட்டு கரெக்டா அந்த பொண்ணை சுத்தி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணி ஒரு ட்ரெஸ் பாத்தினா உருவாக்கிறான். இப்போ அதை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறான். பட் அந்த பொண்ணு பாத்தினா அதை போட வந்து முடியல. போறதுக்கு ட்ரெஸ் ஆனது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய பேக் ஒன்று எடுத்துக்கிட்டு மைக்கோட சிஸ்டர் ரூமுக்கு பாத்தினா அந்த பொண்ணு வந்து போறா. அங்க அந்த பொண்ணு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பார்பி பொம்மைகள் போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையும் பாத்தினா அந்த பொண்ணு கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு மைக்கோட ரூமுக்கு இப்ப போறா. அப்படி அவ போகும்போது அவளோட ரூம்ல பாத்தினா யாரோ ஒரு திருட்டு பொண்ணு உள்ள வரத வந்து கவனிக்கிறா. அதை பார்த்த உடனே மைக்கு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி போன்ல பாத்தினா மெசேஜ் ஆனதை மைக்கு வந்து டைப் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அவ டைப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த திருட்டு பொண்ணு பாத்தினா உள்ள வந்துடுறா. இந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்க கூடாதுக்காக அந்த பொண்ணு பாத்தினா ஒரு பொம்மை மாதிரி இந்த மொபைல் மேல வந்து நின்னுட்டு இருக்கா. அந்த பொண்ணு டவுட்டோட அந்த பொம்மையை ஊத்தி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு காலானது வரவும் பயந்து போய் அங்கிருந்து பாத்தினா அந்த பொண்ணு ஓடி போக செஞ்சிடறா. இவ அப்படி ஓடி போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு ஒரு பிளான் ஒண்ணு தோணுது. மியூசிக் சிஸ்டம் ஆன் பண்ணி விட்டுட்டா ஓனர் வந்துட்டாங்க போல நினைச்சிட்டு அந்த பொண்ணு பயந்துருவான்னு சொல்லி மியூசிக்கை பாத்தினா ஆன் பண்ணி விட்டுறா. மியூசிக் சவுண்ட் ஆனது கேட்ட உடனே அந்த ரெண்டு பேரும் பாத்தினா அங்க இருந்து பயந்து ஓடி போக செஞ்சிடறாங்க. இப்போ மைக்கு பாத்தினா இவ அமிச்ச மெசேஜ் ஆனது வந்து போயிடுது. அவன் அதை எடுத்து பார்த்துட்டு வேகமா பார்த்துட்டா வீட்டுக்கு வந்து ஓடி வரான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்து எல்லாத்தையுமே அவன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவ எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னு அவனுக்கு போட்டு காமிக்க வந்து ஆரம்பிக்கிறா.